எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இலக்கணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாகவே கேட்பாங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், ஒரு பக்கத்துலேயே வந்து 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் வந்து ஒரு 8 வீடியோ கிட்ட வந்து கொடுத்துருப்பேன். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஷார்ட்கட் அண்ட் ட்ரிக்ஸோடவே கொடுத்துருப்பேன். இப்போ அந்தந்த டாப்பிக்கில் இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து டக்குன்னு பார்த்து முடிச்சிடலாம் 2 சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பெயரெச்சத்தை எடுத்து எழுதுக. ஓகேங்களா? படித்து எழுதி வந்த நின்றான். நீங்கள் வந்து வினையச்சம் அப்படின்னால ஈல வந்து முடியும், ஊல வந்து முடியும்னு படிச்சிருப்பீங்க. வந்தால் பெயரெச்சம்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஆனால் கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து எப்படி கேட்டாலும் ஈஸியாக வந்து அடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, படித்து பெயரெச்சம் அப்படின்னு வந்துட்டாலே அந்த எச்சத்துக்கு அப்புறம் ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சால் அது வந்து பெயரெச்சம். வினையச்சம் பார்த்தீங்கன்னா அந்த எச்சத்துக்கு அப்புறம் ஒரு வினையை கொண்டு முடிஞ்சால் அது வந்து வினையச்சம். நீங்கள் சொல்லி பார்க்குறீங்க பாருங்க, படித்து வந்தான், எழுதி சென்றான். அப்போ ரெண்டுமே வந்து வினையில் முடிஞ்சிருக்கு. வந்த மாணவன், அப்போ மாணவன்கிறது பெயர் தானே. அப்போ வந்து இதுதான் வந்து பெயரெச்சம். எச்சத்துக்கு அப்புறம் ஒரு பெயர் வந்திருக்கு. அப்போ இதுதான் வந்து ஆன்சர்.